Discover luxury living at Blue Ocean Apartments. Our apartments blend modern design with ultimate comfort. Experience unparalleled lifestyle and investment opportunities. வணக்கம் நண்பர்களே. முதலில் ஒரு முக்கியமான விடயத்தை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். பல ஆயிரக்கணக்கானவர்கள் எங்களுடைய காணொளிகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள், அதற்கு கொமெண்ட்ஸ் எழுதுகின்றீர்கள். வித்தியாசமான கொமெண்ட்ஸுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்து, அதை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுடைய கட்சி நிலைப்பாடுகளை எடுப்பார்கள் அல்லது மனநிலை நிலைப்பாடுகளை எடுப்பார்கள். சமூக ஊடகங்கள் அவ்வாறு தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன தற்பொழுது. இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஆயிரக்கணக்கான நீங்கள் பார்க்கின்றீர்கள், ஆதரவு தருகின்றீர்கள், மிக நன்றி. ஆனால் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனெனில் சும்மா வந்து வெறுமனே பார்த்து விட்டு போகாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அது மட்டுமல்ல, பெல் பட்டனையும் நீங்கள் அழுத்தி விடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு உடனுக்குடன் எங்களுடைய காணொளிகள் வந்து சேரும். உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டே இருங்கள். கருத்துக்கள் தெரிவிக்கும் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் செல்வோம். தமிழர் பிரதேசங்களில் ஜேவிபி மிக நன்றாக ஆழமாக ஊடுருவி வேலை செய்ய தொடங்கி இருக்கிறது. கடந்த 3 அல்லது 6 மாதங்களை நாம் குறிப்பிடலாம். 6 மாதங்களாக ஜேவிபியினுடைய தமிழர் தொடர்பான ஒரு போக்கு தற்பொழுது மாறியிருக்கிறது, குறிப்பாக வடக்கு பிரதேசங்களில். அமைச்சர் சந்திரசேகரன் மிக முக்கியமாக மக்களுக்குள் இறங்கி வேலை செய்கின்றார். இப்போ ஜேவிபியே மக்களுக்குள் இறங்கி வேலை செய்வது என்பது அவர்களுக்கு கைவந்த கலை. சந்திரசேகரனும் மற்ற 2 எம்பிக்களும் சேர்ந்து தொடர்ச்சியாக வேலை செய்து வருகின்றார்கள். இது முக்கியமான ஒரு அதிர்வு போக்கை யாழ்ப்பாணத்தில், வடமாகாணத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. கிழக்கு மாகாணத்தில் வேறு விதமாக அமைந்திருக்கிறது. ஆனால் வடக்கு மாகாணத்தில் இந்த போக்கு ஆழமாக காணப்படுகிறது. இது நல்லதா கெட்டதா? ஆனால் தமிழ் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பாக ஜேவிபி அக்கறைப்படுகிறது என்பது மிக ஆழமாக தெரிகிறது. இந்த இடத்தில் இந்த அக்கறைப்படுதல் தமிழ் தேசியத்தை இல்லாமலாக்கி விடுமா என்கின்ற ஒரு பெரும் கேள்வி முன்னால் தொக்கி நிற்கிறது. இப்போ ஒரே இலங்கைக்குள் வாழுவதா, சமஷ்டி முறையில் அதிகாரங்களை பிரித்துக் கொடுப்பதா என்பதில் ஜேவிபிக்குள் சரியான நிலைப்பாடு இல்லை. பழைய ஜேவிபி அங்கத்தவர்கள் இனப்பிரச்சனை தொடர்பாக கொண்டிருந்த நிலைப்பாட்டுக்கும் தற்பொழுது ஜேவிபி அங்கத்தவர்கள் கொண்டிருக்கின்ற நிலைப்பாட்டுக்கும் இடையில் மிகப்பெரிய மாறுதல் இருக்கிறது. ஆகவே தமிழர்கள் மத்தியில் இறங்கி தற்பொழுது வேலை செய்ய தொடங்கி இருக்கிறது ஜேவிபி. குறிப்பாக அமைச்சர் சந்திரசேகரன் கடல் தொழில் பிரச்சனைகள் தொடர்பாக மிக வெளிப்படையாக பேசுகின்றார். இப்ப தமிழ் எம்பிக்கள் இப்படி பேச மாட்டார்கள். தொப்புள் கொடி உறவு அந்த விடயங்கள் தொடர்பாக சிந்திப்பார்களே தவிர இறங்கி மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக பேச மாட்டார்கள், வாய்விட மாட்டார்கள், இந்தியாவை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்கின்ற மனநிலையோடு. ஆனால் சந்திரசேகரனுக்கு அந்த பிரச்சனை இல்லை. மிக தெளிவாக ஜேவிபியினுடைய அஜெண்டா தமிழர்களுடைய வாக்குகளை பெறுவது, ஆனால் தமிழர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது. இப்போ பொருளாதார சமூக பிரச்சனைகளை தீர்ப்பது. இதில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ட்ரோலர் பிரச்சனை, கடல் தொழிலாளர்களுடைய பிரச்சனை. அதை முன்னின்று சந்திரசேகரன் அவர்கள் வழி நடத்துகிறார்கள். நேற்று இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவமும், தமிழக மீனவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவமும் இதனுடைய ஒரு எதிரொலியாகவே இருக்கிறது. இப்ப யாழ்ப்பாண மீனவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்பது இது பாரிய பிரச்சனை, நீண்ட காலமாக இருக்கிறது. டக்ளஸ் தேவானந்தா வால் கூட அதை தீர்க்க முடியாமல் போனது. டக்ளஸ் தேவானந்தா பஸ்களை கொண்டே கடலில் இறக்கினார். அவர் சொல்கின்ற காரியம் என்னென்னா, பழைய பஸ்களை இறக்கினா அவர்கள் ட்ரோலர் போடும் பொழுது அந்த வல மடிகள் அதற்குள் சிக்கிவிடும் என்று. ஆனால் தொடர்ந்தும் இந்திய மீனவர்களுடைய வருகை, போதைப் பொருள் கடத்தல் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது யோசிக்கிறார்கள், போதைப் பொருள் கடத்தல், இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் தொடர்பாக ட்ரோன் மூலமாக இந்திய கரையோர காவல் படை கண்காணிக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஜோதிலிங்கம் அவர்களிடம் முக்கியமாக முன்வைக்கப்பட்ட கேள்விகளில் ஒன்று, அமைச்சர் சந்திரசேகரனின் செயல்பாடு
தமிழ் மக்கள் மத்தியில் எப்படி இருக்கிறது என்று ஜோதிலிங்கம் அவர்களின் பதில் இவ்வாறு அமைந்திருக்கிறது. செயற்பாடுகளை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு 3 வியூகங்களை தமிழ் தாயகத்தில் வகுத்தமைத்து முன் செல்கின்ற ஒரு நிலைமை ஒன்று காணப்படும். முதலாவது வியூகப்படி தமிழ் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைமை கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகருக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்து, நீங்கள் இங்கே இருக்கின்ற தமிழ் அரசியலுக்கு ஏற்ற வகையில் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுங்கள் என்று கூறியிருக்கின்றது. இதனால் தமிழ் தேசிய கட்சிகளை விட தமிழ் மக்களுடைய விவகாரங்களில் கூடுதலான அக்கறை காட்டுகின்ற ஒருவராக, உறுதியான அக்கறையை காட்டுகின்ற ஒருவராக சந்திரசேகர் இன்றைக்கு இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். சந்திரசேகருடைய இந்த செயற்பாடுகளினால் இலங்கை அரசியலில் ஒரு முக்கிய புள்ளியாக இன்றைக்கு சந்திரசேகர் வளர்ந்து வருகிறார். அதுக்கு பிரதான காரணம் தமிழ் அரசியலில் அவருக்குள்ள அக்கறை தான். இன்றைக்கு பிரதமர், ஜனாதிபதி, வெளிநாட்டு அமைச்சர், சபாநாயகர், அதுக்கு அடுத்தபடியாக சந்திரசேகரன் முக்கியமான ஒரு நபராக வளர்ந்து வருவதை நாங்கள் பார்க்கணும். இது அவர்களுடைய முதலாவது வியூகம். இந்த தமிழக மீனவர்களுடைய அத்துமீறல் தொடர்பாக சென்னையிலேயே அதுக்கு எதிராக குரல் எழுப்பினார். தமிழ் மக்களுடைய கடல் வளங்களை எல்லாம் தமிழக மீனவர்கள் நாசமாக்குறார்கள் என்று சொல்லி சென்னையில் வைத்து கூறுகின்றார். எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் கூட அதை கூறுவதற்கு ஒரு நாளும் துணியவில்லை. ஏனென்றால் எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் தமிழக மக்களை, தமிழக மீனவர்களை ஒரு சேமிப்பு சக்தியாகத்தான் கருதுகிறார்கள். அதனால் தமிழக மீனவர்களுடைய உடனான முரண்பாட்டை ஒரு புறமுரண்பாடாக பார்க்காமல் அகமுரண்பாடாக பார்க்கின்றார். அவை அகமுரண்பாடாக பார்க்கின்ற போது ஒரு 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 பகைமுரண்பாடு போல விடயங்களை கையாள இல்லாத நிலைமை ஒன்று தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இருக்கு. அதனால் தான் அவர்கள் ஒரு மென்மையான அணுகுமுறையை இந்த விடயத்தில் பின்பற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். இதே போலத்தான் இந்த தடைகள் எல்லாம் சந்திரசேகருக்கு கிடையாது. என்று அவர் தமிழக மீனவரோட உள்ள முரண்பாட்டை புறமுரண்பாடாகத்தான் பார்க்கிறார். இதைவிட இந்த யாழ்ப்பாண கலாச்சார நிலையத்தின் பெயர் மாற்றியது தொடர்பாக முதலாக அதிருப்தி குரல் எழுப்பியவர் சந்திரசேகர் தான். அவர் யாழ்ப்பாணம் என்ற ஒரு பண்பாட்டு பிரதேசம், அந்த யாழ்ப்பாணம் என்ற பெயரை எடுத்திருக்க கூடாது என உறுதியாக கூறியிருக்கின்றார். அதைவிட அந்த பெயர் பலகையில் 3வது இடம்தான் தமிழ் மொழிக்கு கொடுக்கப்பட்டதையும் அவர் கண்டித்திருக்கின்றார். இதுகளெல்லாம் தமிழ் மக்களினுடைய உள்ளங்களை கவருகின்ற ஒரு செயற்பாடாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே தமிழ் அரசியலோடு ஒரு வகையில் இணைஞ்சு போகிறதான ஒரு அரசியலை பின்பற்றுகின்ற ஒரு போக்கொண்டை இன்றைக்கு அவர் முன்கை எடுக்க தொடங்கி இருக்கிறார் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 2வது வியூகம் தமிழ் மக்களினுடைய அன்றாட பிரச்சனைகளில் அக்கறையாக இருப்பது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் தமிழக மீனவர்கள் சம்பந்தமான அத்துமீறல் தொடர்பான பிரச்சனையிலே அக்கறையாக இருந்தார். அது மாத்திரமல்ல, இந்த சுண்ணாம்பு கல் அகழ்வது தொடர்பாக ஒரு கடுமையான எதிர்ப்பை காட்டியிருந்தார். தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அந்த சுண்ணாம்பு கல் அகழ்ந்து சென்ற லொரியை தானே மறித்து போலீஸ் நிலையத்திலே அதில் ஒப்படைத்த செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு மக்களை இணைச்ச போராட்டமாக அதை முன்னெடுக்கின்ற ஒரு செயற்பாட்டிலே அவர்கள் இறங்கி இருக்கிறார். அப்போ அன்றாட பிரச்சனைகளில் தலையிட்டு மக்களோடு ஒரு உறவை வலுப்படுத்தி கொள்வது அவர்களுடைய ஒரு வியூகமாக இருக்கிறது. மக்கள் மத்தியில் பணியாற்றுவது என்பது அவர்களுக்கு ஒரு கலை. அதுவும் அடித்தள மக்கள் மத்தியில் பணியாற்று என்பது தேசிய மக்கள் சக்தியும் ஜேவிபிக்கும் ஒரு கலை. அவர்கள் அதனை ஒழுங்காக பயன்படுத்துகிறார்கள் என்று தான் கூறவன். 3வது வியூகம், அவர்கள் ஆரம்பத்தில் டக்ளஸ் தேவானந்தவனுடைய வாக்கு வங்கியையும், அங்கேன் ராமனானுடைய வாக்கு வங்கியையும், விஜயலா மகேஸ்வரன் வாக்கு வங்கியையும் கைப்பற்றி கொண்டு அதை அணிதிரட்டி கொண்டு தேசிய வாக்கு வங்கிக்குள்ளே நுழைகிறதான ஒரு சூழலை எடுத்திருக்கின்றார். இன்றைக்கு கடத்தொழிலாளர்கள் மத்தியிலே ஒரு வலுவான ஊடுருவல்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதன் ஊடாக வளர்ச்சியடைந்து இன்றைய விவசாயிகள் மத்தியிலேயும், நடுத்தர வர்க்கம் மத்தியிலேயும்
அவர்கள் செயற்படுகின்ற நிலைமை காணப்படணும். கிராமங்களில் உள்ள சனசன நிலையங்கள் ஆலய நிர்வாகங்களோட தொடர்பு கொண்டு அங்கே தங்களை பலப்படுத்துகிறான ஒரு நகர்வையும் அவர்கள் செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள். அப்போ இவ்வாறு செயற்படும் போது அதுக்கு மாற்றாக தமிழ் தேசிய கட்சிகள் செயற்படவில்லை என்று சொன்னால் இந்த நிலைமையை மாற்றுவது மிகவும் கடினமாக இருக்கும். ஜேபி அடுத்து முக்கியமான ஒரு விடயம், இப்ப ஜேவிபியோடு தமிழ் மக்கள் தொடர்ந்து பயணிக்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இப்ப ஜேவிபியினர் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் சுமூகமான வாழ்வு என்ற விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் சமஷ்டி ஆட்சி முறை தொடர்பாக எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் கட்சிகள். ஆனால் தமிழ் கட்சிகள் மத்தியில் ஒற்றுமை இல்லை, ஒரு உடன்பாடு இல்லை, புத்திஜீவிகள் மத்தியில் ஒற்றுமை இல்லை, அரசியலுக்கு தகுதியான தலைவர்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்கின்ற மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஜேவிபியினரோடு தமிழர்கள் தொடர்ந்து பயணிக்க முடியுமா? மிஸ்டர் ஜோதிலிங்கம். தேசிய மக்கள் சக்தி என்னதான் தமிழ் அரசியல் அக்கறையாக இருந்தாலும் அவர்கள் பெருந்தேசியவாதத்தினுடைய இடதுசாரி பிரிவு. பெருந்தேசியவாதத்தினுடைய இடதுசாரி பிரிவிட்ட பெருந்தேசியவாத இயல்புகளும் இருக்கும், இடதுசாரி இயல்புகளும் இருக்கும். அந்த பெருந்தேசியவாத சிங்கள மக்கள் மத்தியில் பெருந்தேசியவாதம் ஆதிக்கம் செலுத்தும் வரை அவர்களாலே அதை விட்டுட்டு வரையலாது. ஆகவே சந்திரசேகரோடையும் தமிழ் மக்கள் ஒரு நீண்ட தூரத்துக்கு பயணிக்க முடியாது. தேசிய மக்கள் ஜேவிபிக்குள்ளேயும் தேசிய மக்கள் சக்திக்குள்ளேயும் தேசிய இன பிரச்சனை தொடர்பான ஒரு விவாதமும் ஒரு முரண்பாடும் மோதலும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது என்பது உண்மைதான். ஜேவிபியினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அதனுடைய செயலாளராக இருந்தவர் லயன போகோய். அவர் தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு விளக்கம் என்று சொல்லி ஒரு நூலை எழுதியிருந்தார். அந்த நூலில் அவர் தமிழ் மக்கள் விரும்பினால் தேசிய இனத்துக்கு பிரிஞ்சு போகிற உரிமை இருக்கென்றெல்லாம் கூறியிருந்தார். தேசிய இன பிரச்சனை தொடர்பாகவே தலைமையோடு முரண்பட்டு கட்சியிலிருந்து விலகியிருந்தார். அதே போல் நந்தன குணத்திலாகவும் தேசிய இன பிரச்சனை சார்பாக முரண்பட்டு கட்சியிலிருந்து விலகியிருந்தார். இப்போ அவர்களுக்கு இடையே மோதல்கள் நடக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் சிங்கள தேசத்தில் பெருந்தேசியவாதம் மேல்நிலையில் இருக்கும் வர அவர்களால் ஒருபோதுமே பெருந்தேசியவாதத்தை விட்டுட்டு வரையலாது. ஆகவே தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தியோடு நீண்ட தூரம் பயணிக்க முடியாது. இதனை தமிழ் மக்களுக்கு ஒழுங்காக விழிப்புணர்வு வரக்கூடிய வகையில் கூறி தமிழ் மக்களை அணிதிரட்ட வேண்டிய மிக முக்கியமான தேவையும் பொறுப்பும் இன்றைக்கு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இருக்கிறது, தமிழ் சிறு சமூகத்துக்கும் இருக்கிறது. அவை இவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயற்படுவதனூடாகத்தான் எங்களால் முன்னேறி செல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஒருங்கிணைவு அரசியல் என்பது கட்சிகளுடன் மட்டும் இருக்கக்கூடாது, சிவில் அமைப்புகளையும் இதனோடு இணைத்து தேசமாக ஒரு ஒருங்கிணைந்த அரசியலை எப்படி கொண்டு போவது எப்படி கொண்டு போகணும் என்பது தொடர்பாக சிந்திப்பது தான் இந்திய காலகட்டத்தில் மிகவும் பொருத்தமானது என நான் கருதுகின்றேன். உள்ளூராட்சி சபை தேர்தல் வர இருக்கிறது, மாகாண சபை தேர்தல் வர இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் தமிழரசு கட்சியினர் கூட்டாக இணைந்து உள்ளூராட்சி சபை தேர்தலை, மாகாண சபை தேர்தல்களை சந்திக்க போகின்றார்கள் என்கின்ற ஒரு தோற்றப்பாடு தெரிகிறது. இது சாத்தியமா? இவர்கள் ஒன்று சேர்வார்களா? இவர்களை ஒன்று சேர்க்க முடியுமா என்ற கேள்வி இருக்கிறது இல்லையா? கடந்த 25ஆம் தேதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் தமிழரசு கட்சியினுடைய பதித்தலைவர் சிவஞானத்துக்கும் இடையே ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் அண்மை காலமாக முன்னெடுத்து வரும் அரசியல் தீர்வுக்கான ஒருங்கிணைப்பு முயற்சியில் தமிழரசு கட்சியும் இணைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுத்திருந்தார். அந்த வேண்டுகோளை பதித்தலைவர் சிவஞானம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அந்த வேண்டுகோளின்படி ஏற்கனவே நல்லாட்சி காலத்தில் உருவாக்குவதற்கு முயற்சிக்கப்பட்ட அரசியல் தீர்வு யோசனைகளை கைவிடுவது என்றும், நிபுணர் குழுவுக்கு தமிழரசு கட்சி முன்வைத்த யோசனையுடன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்திருக்கின்ற தமிழ் மக்கள் பேரவையினுடைய யோசனையை இணைத்து கலந்துரையாடி நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் என்று சொல்லி அவர் கூறியிருந்தார்.
ஆனால் தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் இது தொடர்பான ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு தங்களுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படும். 8ஆம் தேதி தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட இருக்கின்றது. அந்த குழுவில் நாங்கள் இது பற்றி கலந்துரையாடி ஒரு சுமூகமான முடிவை உங்களுக்கு தரலாம் என்று கூறியிருக்கின்றார். இதன் அடிப்படையில் 28ஆம் தேதி நடைபெற இருந்த அந்த கட்சிகளுக்கு இடையான ஒருங்கிணைப்பு கூட்டம் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழரசு கட்சியினுடைய தீர்மானத்தை பார்த்து அது தொடர்பான முடிவுகளை எடுப்பது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்போது தீர்மானித்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. சிவிகே சிவஞானமஞ்சாவினுடைய இந்த ஒத்துழைப்பு மிகவும் பாராட்டத்தக்கது. இந்திய காலகட்டத்தில் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. இந்த நேரத்தில் அந்த ஒருங்கிணைப்பு அரசியலுக்கு தமிழரசு கட்சி செல்லவில்லை என்றால் தமிழரசு கட்சி தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்து தனிமைப்பட்டு போகக்கூடியான ஒரு சூழல் உருவாகும். தமிழரசு கட்சி ஒத்துழைக்கவில்லை என்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாங்கள் முயற்சித்தோம், அவர்கள் ஒத்துழைக்கவில்லை, அவங்களால் என்ன செய்வது என்று சொல்லி மக்களிடம் கூறக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று உருவாகும். இந்திய காலகட்டத்தில் தமிழ் மக்கள் 3 முக்கியமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். ஒன்று, அவர்கள் இந்த பெருந்தேசியவாத அரசாங்கத்தை கையாள வேண்டும். தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக ஒரு எதிர்ப்பு குரலை எழுப்ப வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. 2வது, இன்றைய தேசிய பிரச்சனை என்பது ஒரு சர்வதேச பிரச்சனையாக இருப்பதனால சர்வதேச அரசியலை கையாள வேண்டும். சர்வதேச அரசியலை தனித்து ஒரு நாளும் கையாள இல்லாது. அது ஒருங்கிணைந்து கையாளுவதன் ஊடாகத்தான் தமிழ் மக்களினுடைய ஒரு வலுவான செய்தியை சர்வதேச மட்டத்துக்கு சொல்லக்கூடியான ஒரு சூழல் ஒன்று ஏற்படும். 3வது, இனி அடுத்தடுத்து 2 தேர்தல்கள் வர இருக்கின்றன. உள்ளூராட்சி தேர்தல் மார்ச் மாதம் அளவில் வரலாம் என அரசாங்கம் கூறியிருக்கின்றது. அதேவேளை மாகாண சபை தேர்தல் ஆடி ஆவணி மாதங்களில் வரலாம் என எதிர்வு கூறப்படுகின்றது. 2 தேர்தல்களுமே பாராளுமன்ற தேர்தல் போல அல்ல. அது தமிழ் மக்களினுடைய தாயகத்தில் உள்ளே நடக்கின்ற தேர்தல். அவை இந்த தேர்தலில் தமிழ் தேசிய சக்திகள் மேலாதிக்க நிலையில் இருக்க வேண்டிய ஒரு தேவையும் அவசியமும் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து போட்டியிடாவிட்டால் தேசிய மக்கள் சக்தி பல சபைகளை கைப்பற்றக்கூடிய, உள்ளூராட்சி சபைகளில் பல சபைகளை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்கிறது. மாகாண சபையையும் கூட சில வழி அவர்கள் கைப்பற்றக்கூடிய சூழல் உருவாகலாம். அவை இந்த நிலையை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுக்கிடையே உள்ள முரண்பாடுகளை ஒரு பக்கத்தில் தள்ளி வச்சுவிட்டு ஒருங்கிணைந்து அந்த தேர்தலில் போட்டியிட வேண்டிய தேவை இருக்கிறது. அவை தமிழ் மக்கள் இன்றைக்கு சந்திக்கின்ற இந்த 3 பெரிய சவால்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டும் என்றால் இருக்கிற ஒரே ஒரு வழி ஒரு ஒருங்கிணைந்த அரசியலுக்கு செல்வதுதான். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.